ஹலோ எவ்ரிவன். இப்போ இந்த கியூப் ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் 14 மூவ்ஸில் இப்போ சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 எக்ஸாக்டாக 14 மூவ்ஸில் இந்த ஃபுல் க்யூப்மே ஃபுல்லாக சால்வ் ஆகிட்டு. இப்போது இதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற இந்த ஒரே ஒரு ரோவை மட்டும் ஒரே ஒரு தடவை அப் பண்ணேன். அதுக்கப்புறம் டாப்பில் இருக்க ஒரே ஒரு ரோவை மட்டும் ஒரே ஒரு தடவை லெஃப்ட் சைட் கொண்டு போகணும். இப்போ நம்ம மேலே கொண்டு போனோம் இல்லையா, அதை வந்து திரும்பி கீழே கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைட் கொண்டு போனதை திரும்பி ரைட் சைட் கொண்டு வந்துடலாம். இப்போ இப்படி இருக்குது. இதே மாதிரி இன்னும் 4 டைம்ஸ் பண்ணும். 1 2 3 4. நீங்கள் வந்து இப்படி பண்ணும்போது கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து 2 டைம்ஸ் வரைக்கும் கவுண்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இந்த கலர் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் வந்து இதுக்கு டாப்பில் இந்த மாதிரி ஒரு ரெட் பீஸ் வந்து இங்கே இருக்கும். ரெட் வித் இந்த சைடு உள்ள கலரோடு சேர்ந்துருக்கும். இங்கே எனக்கு ரெட் வித் எல்லோ இருக்குது, ஏன்னா இந்த சைடு உள்ள பீஸ் வந்து இங்கே போயிடும். இது வந்து செகண்ட் டைம்லேயும் 5th டைம்லேயும் இந்த மாதிரி தெரியும். இப்போது நம்ம இதே மாதிரி இப்போது 1 ரோ வச்சு பண்ணோம் இல்லையா, அதை வந்து 2 ரோஸ் வச்சு பண்ண போகிறோம். இப்போது 1 ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடில் உள்ள 2 ரோஸ், அதுக்கப்புறம் டாப்பில் உள்ள 2 ரோஸ் நம்ம அதே மாதிரியே டர்ன் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் உள்ள 2 ரோஸை கீழே கொண்டு வரணும். டாப்பில் உள்ள 2 ரோஸை திரும்பி ரைட் சைட் கொண்டு வரணும். இப்படி பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி 4 டைம்ஸ் பண்ணணும். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. நம்ம இதை வந்து கவுண்ட் பண்ணாமலேயே இந்த பாருங்கள், இந்த இடத்துல ரைட் சைடு 2 பீஸில் செகண்ட் இதில் இந்த மாதிரி 2 ரெட் பீஸ் இருக்கும். நம்ம இந்த சைடில் எந்த இது யூஸ் பண்ணுறோமோ அதே கலர் இங்கே இருக்கும். அதோடு சேர்த்து இந்த இதோட இது வந்து க்ரீன் இருக்கும். அதாவது நம்மளுக்கு கீழே உள்ள கலர் ரெட், நம்ம இந்த கலருக்கு கீழே உள்ள கலர் இருக்குதா. அப்போ இந்த மாதிரி வந்தோடனே வந்துட்டு நம்மளுக்கு போதும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும், நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப சால்வ் ஆகிருக்க மாதிரி இருக்க இது ஒரு ட்ரிக் வச்சு தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். அதனால் நான் வந்து இதை கொஞ்சம் ஃபில் பண்ணுறதுக்காக இதை வந்து ஒரு தடவை கீழே திருப்பிட்டு இந்த பீஸை மட்டும் ஒரு தடவை இங்கே திருப்பினாலும் திரும்பி இங்கே இந்த இடத்துல வந்துடும். ஆனால் அது பரவாயில்ல. நம்ம இப்போ இந்த இதை வந்து 1 2 டைம்ஸ் திருப்ப போகிறோம். அப்படியே இதை பேக் கொண்டு போயிடும். இந்த இடத்துல இருக்குது சரியா. இப்போது இந்த இடமும் சால்வ் ஆகிருக்கு, இதுவும் சால்வ் ஆகிருக்கு, இங்கேயும் இதாக இருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த டாப்பை 1 டைம் லெஃப்ட் கொண்டு போயிட்டு இந்த செகண்ட் ரோ அப்படியே இருக்கும். 3rd ரோ வந்து இந்த சைடில் 1 டைம் லெஃப்ட் போகும். 4th ரோ வந்து 2 டைம் போகும். இங்கே இருந்தது இங்கே போயிடும் சரியா. இப்போவும் இந்த இது வந்து கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் வந்து திரும்பி வந்து அதே மாதிரி பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நான் இவ்வளோ இதிலே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இதை எப்படி சால்வ் பண்ணுவோம் பார்ப்போம். இப்போ இந்த லாஸ்ட் ரோ 4th ரோவை 2 டைம்ஸ் டர்ன் பண்ணிக்கணும். 3rd ரோவை 1 டைம் டர்ன் பண்ணணும். 1st ரோவை 1 டைம் டர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்க்கும்போது 1st ரோவை 1 டைம் அப் பண்ணணும். ஏன்னா நம்ம கீழே கொண்டு போயிடணும், அதனால் அப் பண்ணணும். இந்த ரோவை இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் சால்வ் பண்ணிட்டோமா. இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னாலையா, இந்த 2 பீஸை வந்து ஒரு தடவை அப்பு, அதுக்கப்புறம் ஒரு தடவை டாப் 2 பீஸை லெஃப்ட்டு, இப்படி பண்ணிவிட்டு திரும்பி நம்ம வந்து அதை ரிவர்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுவும் பண்ணிட்டேன். இப்போ இது ஃபுல்லாக சேர்ந்துட்டா. இப்போ நம்ம அதே மாதிரி இந்த சைடில் பண்ணோம்னாலும் அப்போ லெஃப்ட்டு டவுனு ரைட்டு எப்போவும் சேர்ந்துட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி ஈஸியாக ஒரு இதை வந்து நம்மளே அப்ளை பண்ணி
நம்ம 14 மூவ்ஸில் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.